கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கிறிஸ்துவுக்குள் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே, அனுதின வாழ்க்கையே ஒரு வித்தியாசமாக அற்புதமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் எழுந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுத நிருபத்தில் சொல்கிறார். அதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 16 நான் உங்களை இனிமேல் மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய காரியங்களாக மாறி அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 27 பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே மனிதனை உருவாக்கி இருக்கிறார் என்று. தேவ சாயலில் படிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு புதிய பிறப்பு உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. பழைய எல்லா காரியங்களும் ஒழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம இருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அப்படியே விட்டுவிடுவதில்லை. புதிய சிருஷ்டியாக மாற்றி, புதிய மனிதனாக மாற்றி அப்படியே விட்டுவது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 18, 19, 20 பார்த்தா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை குணமாக்குங்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள், அப்பொழுது காரியங்களாக நடைபெறும் என்று சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படியாக நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகாரத்தை கொடுத்து தேவன் இந்த பூமியிலே ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவர்கள் காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். புரியுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம், நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு விசுவாச அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிலிவர்ஸ் அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறாரு. அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசனுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். புரியுங்களா? அதாவது பாருங்க, ஒரு முறை கேதுகன் தேவனோடு அதிகாலை எழுந்து பேசுவார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அன்னை பாஷையில் பேசும்போது திடீரென்று ஒரு குரங்கு வந்து தேவனுக்கும் அவருக்கு இடையில அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி குரலை கொடுத்து கொண்டே இருந்ததாம். அதனால் ஆண்டவரை ஏன் உங்களுடைய சத்தம் எனக்கு தெளிவாக கிடைக்கல, இந்த குரங்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு கர்த்தர் சொன்ன அவன் நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர் என்று. ஆண்டவர் சொன்னாரா, இப்போ உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாயா என்று நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன் என்று. அதுக்கப்புறமாக இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தில் அந்த குரங்கு பிசாசை துரத்தினாரா, அப்பொழுது ஓடி போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று லூக்கா 10வது அதிகாரம் 19 நம்ம பார்க்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு புதிய இனமாக கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது ஒரு புதிய இனமாக, ஒரு புதிய பிறவியாக ஆண்டவர் உருவாக்குனது மட்டுமல்ல, இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் அந்த விடுதலையின் ஜூப்ளி இயரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவதற்காக, மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் லூக்கா 4:18
ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது அந்த விடுதலின் வருடத்தை அனுக்கிரக வருடத்தை அறிவிப்பதற்காக நான் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு வந்தேன் என்று சொன்னாரே என யாத்திராகம் 3வது அதிகாரம் வசனம் 8 கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைத்து செல்வதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் அவருடைய பிள்ளைகளை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவுக்கு நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் அவர் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று யோவான் 1:9 சொன்னார். ஹல்லேலூயா. 1:9 1:12 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் வசனம் 34 35 வேத வசனங்களை என ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னாரே, அப்படியாக நமக்கு தேவன் ஒரு உயர்ந்த ஒரு கனத்தை கத்த நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டங்கள் இருக்கிறதா, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எந்த சத்துரும் உங்களை மேற்கொள்ள முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் அவற்றை மேற்கொள்வதற்கு இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய்